வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் டாடா டிஸ்கான் பற்றி ஒரு 5 விஷயம் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, டாடா டிஸ்கானோட பார்ஸ், அதாவது டிஎம்டி ராட்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து எப்படி டீலர் வந்து சர்ச் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ரெண்டாவது பாட்டு வந்து பார்த்திங்கன்னா, டாடா டிஸ்கானோட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து டிஎம்டி ராட்ஸோ ப்ளஸ் வந்து ஸ்டிரப்ஸோ தான் நம்ம பார்க்க போகிறோம். தேர்டு பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, டாடா டிஸ்கானோட டிஎம்டி பாரோட ப்ரைஸ் வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து செக் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபோர்த்து பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, டாடா டிஸ்கானோட பிராண்டிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஎம்டி பார் வந்து நம்ம வாங்கினோன்னா அதில் வந்து டாடா டிஸ்கானோட பிராண்டு வந்து இருக்கும்ல, ஸோ அது பற்றின டீட்டெயிலான ஒரு தகவலை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃபிஃப்த்து பார்ட்டு வந்து பார்த்தோன்னா, டாடா டிஸ்கானோட ஆஃபர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதம் டிசம்பர் 2024 எண்ட் ஆஃப் த இயர் வந்து என்ன ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக வந்து கஸ்டமர் கேர் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கினேன். இந்த 5 பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோட டைம்லைனை வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷனோட டைம்லைனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த கிளிப்பு போய் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து பார்த்தோன்னா, ஆத்தரைஸ் டீலர் வந்து நம்ம டாட்டாவோட வெப்சைட்டுக்கு போய் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போது ஆஷியானா வெப்சைட், டாட்டாவோட ஒன் ஆஃப் த வெப்சைட் தான் ஆஷியானா. அதில் தான் வந்து ஆத்தரைஸ் டீலர் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து அவங்களோட வெப்சைட்டு. உள்ளே என்ட்ரி ஆனோன்னே அவங்களோட ப்ரொஃபைலை வந்து தெரியும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து டிஎம்டி பார் வந்து நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஆத்தரைஸ் டீலர் வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ஃபைண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கா, அதில் வந்து டீலர்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிடெக்கு, அப்புறமா வந்து கான்ட்ராக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அப்புறமா ஃபேப்ரிகேட்டர்ஸ், லாஸ்ட் வந்து டீலர் அண்ட் செல்லர் வந்து இருக்குல்ல, அது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பின்கோடு வந்து கேட்கும். ஸோ உங்களோட பின்கோடு வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் இந்த வாட்டி நீங்கள் வந்து அலோ வைல் யூஸிங் த வெப்சைட் இது மட்டும் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களோட லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ணும் நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்கன்னு வெப்சைட்டு. என்னோடய லொக்கேஷனோட பின்கோடு வந்து கொடுத்தோன்னே அப்ளை வந்து கொடுத்துக்கணும். கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா டீலர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ தமிழ்நாடு, கோயம்புத்தூர் ப்ளஸ் வந்து 642002னா ஆப்வியஸாக வந்து பொள்ளாச்சி வந்து நம்ம என்ட்ரி பண்ணோன்னே இது வந்து நீங்கள் டினை வந்து கொடுக்கலாம், அப்செட்டும் வந்து கொடுத்துக்கலாம். அப்செட்னா என்னென்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து வெப்சைட் வந்து ஆக்சஸ் பண்ண நீங்கள் எப்படி வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து எந்தெந்த பேஜஸ்க்கு வந்து நீங்கள் போய் வந்து விசிட் பண்ணுறீங்க, உங்களோட யூசர் பிஹேவியர் வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அக்செப்ட் வந்து கொடுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து ஓகே, நான் சும்மா வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னா டினை கூட வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் டினை வந்து கொடுக்குறேன். இங்கே பொள்ளாச்சி வந்து கொடுத்திங்கன்னா பொள்ளாச்சியோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கோயம்புத்தூர் வந்து கொடுத்தோன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மட்டும்தான் வந்து இருப்பாங்க. இதில் வந்து 6 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து கோயம்புத்தூர் நார்த்து, கோயம்புத்தூர் சவுத்து இருக்குது. ஸோ இதில் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போது வந்து டாடா டிஸ்கானோட ஸ்டிரப்ஸோ இல்லைன்னா பார்ஸோ வந்து நீங்கள் வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன், டிஎம்டி பார்ஸு, நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு ஃபிசிக்கல் ஷாப்பு போய் வந்து போகிறீங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஷாப்போட நேமு இந்த வெப்சைட்டில் வந்து கண்டிப்பாக லிஸ்ட் ஆகிருக்கணும். ஸோ லிஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து ஒரு ஆத்தரைஸ் டீலரோட ஷாப்பு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை லிஸ்ட் ஆகல, அவங்களோட பேர் வந்து இந்த வெப்சைட்டில் இல்லைன்னா அந்த கடையில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் வந்து சம் கைண்ட் ஆஃப் வந்து டிஃபெக்ட் இருந்ததுன்னா நம்மளால் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க முடியாது. லீகலாக வந்து கம்பெனிக்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் கேர் மூலியமாக வந்து நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரேஸ் பண்ணாலும்
டாடா டெஸ்கான் பொறுத்த வரைக்கும் கம்பெனி சைடுலேருந்து கம்ப்ளைண்ட் வந்து எடுக்க மாட்டாங்க. ஒன்லி வந்து டாடா டெஸ்கான் வந்து கம்ப்ளைண்ட் எப்போ வந்து எடுப்பாங்கன்னா ஆத்தரைஸ் டீலர்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து கம்பெனி சைடுலேருந்து கம்ப்ளைண்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆஷியானா வெப்சைட்டில் ஆத்தரைஸ் டீலர் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த செகண்ட் பார்ட்டை வந்து நம்ம போகலாம், ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து நம்ம பார்க்குறதுன்னு. ஸோ டாடா டெஸ்கான் வந்து இதில் வந்து இருக்குல்ல, இது ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உள்ள டிஎம்டி பாஸும் ப்ளஸ் வந்து ஸ்டெப்ஸும் இருக்கும். ஸோ இதில் வந்து சூப்பர் லிங்க்ஸ்னால் என்னென்னா அந்த ரிங்கு தான் வந்து சொல்கிறாங்க. டாடா டெஸ்கானோட வெப்சைட் வந்து சூப்பர் லிங்க்ஸை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. நம்ம வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ரிங்கு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் வந்து டிஎம்டி பார் வந்து என்னென்னா 500D வந்து 6mm மட்டும்தான் இருக்குது. அதே வந்து 550 SD வந்து பார்த்திங்கன்னா 8mm, 10mm, 12mm, 16mm, 20mm அண்ட் 25mm ராட்ஸ் வந்து எஸ்டியில் இருக்குது. 550D வந்து டக்டைல் ப்ராடக்ட், 550 SDனா வந்து சூப்பர் டக்டைல் ப்ராடக்ட். ஸோ டாடா டெஸ்கான் பொறுத்த வரைக்கும் D வந்து 6mm மட்டும்தான் இருக்குது, மற்ற எம்எம்ஸ் வந்து இல்லை டக்டைல் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும். சூப்பர் டக்டைல் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 8mm வந்து 25mm வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ இதிலே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆட் டு கார்ட்டு உங்களோட எத்தனை நம்பர்ஸ், அதாவது பீஸ் கணக்கு தான், பர் பீஸோட ரேட்டு வந்து இங்கே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ எம்எம் வந்து 12mm வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க தேதியில் 839 rupees வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து போனீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துப்பாங்க, இதோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துப்பாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீடு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டீல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் டு கார்டு வந்து பண்ணிங்கன்னா அதில் வந்து போயிடும். ஸோ இதில் வந்து சிரப்ஸும் வந்து பார்த்தோன்னா டாடா டெஸ்கானோட சூப்பர் லிங்க்ஸு வந்து பார்த்திங்கன்னா 6mm 8mm மட்டும்தான் இருக்கும். இந்த 2 mm மட்டும்தான் இருக்கும். 10mm 12mm வந்து செல் பண்ண மாட்டாங்க. டாடா டெஸ்கானோட சூப்பர் லிங்க்ஸு வந்து பார்த்திங்கன்னா பெர் பண்டில் தான் வந்து செல் பண்ணுவாங்க. 25 நம்பர்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்ட் தான். நீங்கள் 8mm வந்து எந்த அளவு நீங்கள் வாங்கினாலும் இது வந்து ஸ்டாண்டர்ட் தான். ஸோ பெரிய சைஸு வந்து இப்போது நம்ம டைமென்ஷன் வந்து பார்த்தோன்னா இது எம்எம் கணக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில்பீமு வந்து நம்ம போடுறோம் வச்சுக்கோங்களேன். இது வந்து என்ன, ஒன்லி செக்கிங் த ப்ரைஸ் கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இது வந்து எம்எம் கணக்கில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக நம்ம ரிங்ஸ் வந்து செய்யும் போது இன்ச்சஸ் கணக்கில் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இன்ச்சஸ் டு மில்லிமீட்டர் வந்து நம்ம போட்டோன்னா நம்ம வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில்பீமை வந்து நாங்கள் போடும்போது 7க்கு 4 வந்து அந்த ரிங்கு வந்து சைஸு வந்து போட்டோம். ஸோ 7 inches பார்த்திங்கன்னா 177.8. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா நம்ம 178 வந்து சொல்லலாம். அதே வந்து நம்ம 4 inches வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 101.6 வந்து நம்மளுக்கு வருது. அது ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 102 வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது வெப்சைட்குள்ளே போய் அந்த சைஸ் வந்து நம்ம பார்க்கணும். 178 mm இன்ட்டு 102 mm வந்து அதை டிக் பண்ணோன்னா இருக்கிற ரிங்ஸு வந்து சூப்பர் லிங்க்ஸு நம்ம ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அதில் டைமென்ஷன் நீங்களே வந்து பார்க்கலாம். 7க்கு 4 ரிங்கோட சைஸு தான் அது எம்எம்மோட கணக்கு வந்து சொல்லுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8mm ராடோட சூப்பர் லிங்க்ஸு வந்து இருக்குது. அதே வந்து 6mm சூப்பர் லிங்க்ஸு வந்து நீங்களே வந்து பார்க்கலாம். 2 வெரைட்டி வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த எம்எம்மோட ராடோட ரிங்கு வந்து தேவை அது டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆட் டு கார்டு வந்து கொடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணும், ஒரு பண்டலில் வந்து பார்த்திங்கன்னா 25 ரிங்ஸு வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 8mm வந்து எனக்கு 400 ஸ்டிரப்ஸு வந்து தேவை, அதாவது 400 ரிங்ஸு வந்து என்னோடய சைட்டுக்கு வந்து தேவைன்னா
400 டிவைடட் பை 25 வந்து போட்டோன்னா 16 பண்டில் எனக்கு தேவை. அப்போ நான் 1 எடுத்துட்டு 16 போட்டு அப்புறமா வந்து ஆட் டு கார்டு வந்து கொடுத்தோன்னா நம்மளுக்கு இங்கே கார்ட்டு வந்து ஆட் டு கார்டு வந்து ஒன்று ஆட் ஆகிருக்கும். ஸோ கார்ட்டில் போய் வந்து பார்த்தோன்னா ஸோ இப்போ வந்து மை கார்ட்டில் வந்து பார்த்தோன்னா டாடா சூப்பர் லிங்க்ஸு 8mm வந்து நம்ம 16 பண்டில் வந்து போட்டோம்ல, அதோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8480 rupees வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து எஸ்டிமேஷன் டெலிவரி வந்து டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க December 17, 2024. இப்போ வந்து இன்றைக்கி டேட்டு வந்து பார்த்தோன்னா 14 December. இந்த டைமிங் 7:28 PM வந்து டைம் இது. ஸோ இப்போ வந்து நம்ம இதோட அமௌண்ட்டு வந்து பார்த்தோன்னா இன்க்ளூசிவ் ஆல் த டாக்ஸஸ், அதாவது என்னென்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டு வந்து நம்ம சொன்னோம்ல 8480 rupees, இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் த டாக்ஸஸ். எதுனா ஸ்டேட் ஜிஎஸ்டியோ சென்ட்ரல் ஜிஎஸ்டியோ வந்து தனியாக வந்து நம்ம கட்ட தேவையில்லை, இந்த அமௌண்ட்டு வந்து கட்டினா போதும். ஸோ பர் பண்டலோட ரேட்டு வந்து நம்ம பார்த்தோன்னா 530 rupees வந்து சொன்னாங்க. ஸோ 530 × 16 நம்ம போட்டோன்னா இதே அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு வருது. ஸோ இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டியோடு சேர்த்து தான் வந்து டாடா டிஸ்கான் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுவீங்களா, அந்த கார்டு வந்து கண்டிப்பாக வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களோட ஆப்புக்கு போய் வந்து அந்த கார்டு வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர், இப்படி தான் வந்து நீங்கள் பண்ணணும். இப்போது சில கார்ட்ஸு வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணும்போது, இதே வந்து கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு இந்த மாதம் வந்து ஆஃபர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணோன்னா ஒன்லி ஃபார் டிஎம்டி பார்ஸ் மட்டும்தான். ஸோ டிஎம்டி பார்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அபோவ் 1.5 lakh பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சர்டென் அமௌண்ட்டு வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க, அதாவது டிடெக்ட்னா என்னென்னா டிஸ்கவுண்ட் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கூப்பன் கோடு இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க சொல்கிறாங்க. ஸோ பேமெண்ட் பண்ணும்போது கூப்பன் கோடு வந்து அவைலபிளாக இருக்கும் இங்கே. ஸோ இப்போ வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது. உங்களோட கிரெடிட் கார்டோட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் போட்ட பிறகு உங்களுக்கு அந்த ஆஃபரோட லிங்க் வந்து கொடுப்பாங்க இங்கே. ஸோ இதுதான் வந்து உங்களோட பேமெண்ட்டோட ப்ராசஸ்ஸு. இப்படி தான் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ தேர்ட் பார்ட்டு வந்து பார்த்தோன்னா டாடா டிஸ்கானோட டிஎம்டி ராடோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட்டு வந்து பார்த்தோன்னா 14 December சாட்டர்டே. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா நம்ம டாடா டிஸ்கானோட வெப்சைட்டுக்குள்ளே போய் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த சர்ச் பாரில் டாடா டிஸ்கான் பார் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போட்டு என்ட்ரி கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் லிங்க்கே வந்து டாடா டிஸ்கானோட வெப்சைட்டு. ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணி நம்ம போனோன்னா டாடா வெப்சைட்டில் காஷியஸ் நோட்டு ஒரு பேம்ப்ளெட்டு வந்து பாப்அப் ஆகும் உங்கள் முன்னாடி, ஒரு எல்லோ கலரு. ஸோ இதில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா டாடா ஸ்டீல் எம்ப்ளாயீஸ் ஏஜென்சி, அப்புறமா வந்து ரெப்ரசன்டேட்டிவ், இந்த மாதிரி வந்து டாடா ஸ்டீலோட ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்களும் வந்து சப்ளை வந்து கொடுக்குறோம். ஸோ எங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சொன்னாங்கன்னா அந்த மாதிரி நபர்கள்கிட்ட நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கணும், அவங்கக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஸோ டாடா வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து எங்களோட ப்ராடக்ட் வந்து ஆன்லைனோ ஆஃப்லைனோ வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைன் வந்து பார்த்திங்கன்னா asianaTataSteel.com போய் வந்து அந்த வெப்சைட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து நான் இப்போ வந்து காமிச்சிருப்பேன். ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா
டிஸ்ட்ரிபியூட்டரும் டீலரும் மூலியமாக நம்ம போய் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் யார் என்ன வந்து பார்க்கறக்கு 2 வெப்சைட் மூலியமாக வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா tatatescon.in வந்து பார்க்கணும். இல்லைன்னா வந்து asiana.tatasteel.com போய் வந்து பார்க்கணும். இல்லை எனக்கு வெப்சைட்டுக்கு போய் பார்க்க தெரியாது நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கீழே இருக்குது, நீங்கள் கால் பண்ணி கூட வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து டாடா டெஸ்கானோட டிஎம்டி பாரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒய் சூசஸ் அவங்கள பற்றினா ஒரு 5 கீ பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் இதில் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணோம் நம்மளோட ஸ்டேட் என்னன்னு. ஸோ நான் தமிழ்நாடு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் சூப்பர் லிங்க்ஸா இல்லைன்னா டிஎம்டியா 550 எஸ்டி வந்து அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வியூ வந்து கொடுத்தோன்னா கீழே வந்து அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலோட இருக்கும், ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ 8 mm ராடு வந்து பார்த்தீங்கன்னா 390 rupees வந்து சொல்லியிருக்காங்க. 10 mm ராடு வந்து பார்த்தீங்கன்னா 594, 12 mm ராடு வந்து பார்த்தீங்கன்னா 839 rupees அண்ட் 16 mm ராடு வந்து பார்த்தீங்கன்னா 1493 rupees. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த ப்ரைஸோட விலைக்கு தான் வந்து விற்கணும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்றைக்கு அப்டேட் ஆனது பார்த்தீங்கன்னா 4th December 2024. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் த டேக்ஸஸ் ஆன் கேஷ் பேசஸ். இது என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ இந்த 20 mm ராடோட விலை வந்து பார்த்தோன்னா 2334 rupees. ஸோ இப்போ ஒரு ஃபிசிக்கல் ஷாப்புக்கு போகிறீங்க, ஒரே ஒரு 20 mm ராடு வந்து நீங்கள் வாங்குறீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் கட்டினா போதும். அதுக்கு தனியாக வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டியோ இல்லைன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டியோ வந்து கட்ட தேவையில்லை. இதெல்லாம் வந்து சேர்த்து தான் வந்து அந்த ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 2334 rupees கட்டினா மட்டும் போதும். எக்ஸ்ட்ரா வந்து டாக்ஸஸ் வந்து கட்ட தேவையில்லை. ஃபிசிக்கல் ஷாப்புக்கு போய் நீங்கள் கேஷ் வந்து அதே அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு பீஸோட ராடோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 12 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபீட் கணக்கில் கன்வெர்ட் பண்ணும்போது 39.37 ஃபீட்டு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். 40 ஃபீட்டு எக்ஸாக்டாக இருக்காது. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பற்றி சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம டாடா டெஸ்கானோட வெப்சைட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அட் த பாயிண்ட் ஆஃப் டெலிவரி வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகும்போது அந்த ப்ராடக்ட் வந்து சம் கைண்ட் ஆஃப் ரஸ்ட்டு வந்து ஸ்டீலில் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பீஸ் வந்து வாங்கணும், இல்லை கலந்து 8 mm 10 mm 12 mm அண்ட் 16 mm கலந்து ஒரு 50 பீஸ் வாங்குகிறோம் வச்சுக்கோங்களேன். அந்த 50 பீஸில் ஒரு 4 பீஸோ இல்லைன்னா 5 பீஸோ வந்து ரஸ்ட்டாக இருந்தது, ஒரு துரு பிடிச்ச மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 4 ஸ்டீலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரஸ்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து நம்ம கஸ்டமர் கேர்கிட்ட ரைஸ் பண்ணும்போது அந்த கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தரைஸ் டீலர்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு டெலிவரி வந்து கொடுக்கும்போது இது மாதிரி நடந்துச்சுன்னா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அன்ஆத்தரைஸ் டீலர்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிளைமும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. சரிங்களா? அதனால் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து ஒரு ஆத்தரைஸ் டீலர்கிட்ட வாங்குங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 40,000 rupees வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட டீலர்கிட்ட உங்களோட டீலரோட லொக்கேஷனோ ப்ளஸ் வந்து உங்களோட சைட்டோட லொக்கேஷனோ வித்தின் 5 kilometersக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி வந்து கொடுப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு வந்து தனியாக வந்து நீங்கள் பே பண்ணணும் இல்லை.
சரிங்க மேடம். ஹலோ. இந்த கால் வந்து ரெக்கார்டிங் ஆகுது மேம். இந்த கால் வந்து நான் எதுக்கு பண்றேன்னா, நான் இப்போ உங்களோட ப்ராடக்ட் வந்து அந்த எங்களோட வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயின்னு இருக்கு மேம். அது வந்து சரி. டாப் டு பாட்டம் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? யூடியூப்ல சரிங்க. வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ நான் வாங்கி வச்ச ஸ்டீல் வந்து அது டக்டைல் ப்ராடக்ட்டா, சூப்பர் டக்டைல் ப்ராடக்ட்டா என்னால வந்து பார்க்க முடியல. உங்களோட கண்டுபிடிக்க முடியலைங்களா? ஆமா. உங்களோட வெப்சைட்டுக்குள்ளேயே நான் வந்து போய் சர்ச் பண்ணேன். பட் இட்ஸ் சரி. தேர் இஸ் நோ எனி ஹிஸ்டரி. உங்களோட ஹிஸ்டரி வந்து என்னால வந்து பார்க்க முடியல. 2 சரிங்க. நான் வெரைட்டி வந்து சொன்னேன்ல. டாடா ஆமா. டிஸ்கான் 500 550 எஸ்டின்னு இருக்கு. அது உங்களோட கமர்ஷியல் ஆட்ஸ் வந்து நான் பார்க்குறேன். சரிங்களா? ஆனா சரிங்க. உங்களோட மார்க்கெட்டிங் கேம்பெயின் Facebook ஆட்ஸ் படி டாடா டிஸ்கான் எஸ்டி 550டின்னு இருக்கு. அந்த ப்ராடக்ட் ஆமா. தான் வந்து நான் இப்போ என்னோட சைட்டுக்கு வந்து 2 டன்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கோம். அது சரிங்க. யூஸ் பண்ணின்னு இருக்கோம். ஸோ அந்த டாடா டிஸ்கான் எஸ்டி 550டி இருக்குல்ல, இட்ஸ் அ ஆமா. டக்டைல் ப்ராடக்ட் ஆர் சூப்பர் டக்டைல் ப்ராடக்ட். நான் கண்டிப்பா கைட் பண்றேன் மேடம். ஓகே மேம். உங்களோட ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் தெரிஞ்சுக்கலாங்களா? தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர். சொல்லுங்க. டிஸ்ட்ரிக்ட் வந்து கோயம்புத்தூர் மேம். எஸ் ஓகேங்க மேம். மேடம். இப்போ நீங்க டிஎம்டி பார்னு பாத்தீங்க அப்படின்னா 2 கிரேட்ல டிஎம்டி பார் இருக்கு சரிங்களா? ஒன்னு வந்து 500Dனும் இன்னொன்னு வந்து 550 SDனும் 2 கிரேட் இருக்கு ஆமா. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா 500Dன்னு இருக்கும் இல்லையா? அது வந்து ஒன்லி வந்து 6mm மட்டும்தான் எங்க கிட்ட இருக்கு. அப்புறம் 80mmல இருந்து 25mm வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 550 SD இருக்கும். இப்போ நம்ம ஓகே. பிராண்டிங்க்கு வந்தோம் பாத்தீங்கன்னா, இப்போ பிராண்டிங்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க டாடா டிஸ்கான் பர்ச்சேஸ் பண்றீங்க இல்லையா? ஆமா. அதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுல்ல. நான் ஆமா. பிராண்டிங் சொல்றேன். நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து 500D வாங்கியிருந்தீங்கன்னா ஆமா. சம் ஸ்லாஷஸோட ஸ்டார்ட் ஆகி டாடா டிஸ்கான் கேபிட்டல்ல எழுதியிருக்கும் சரிங்களா? அதுக்கப்புறம் ஓகே. திரும்பவும் 4 ஸ்லாஷஸ் போட்டு கேபிட்டல்ல எஸ்டின்னு போட்டிருக்கும். அப்புறம் திரும்பவும் 4 ஸ்லாஷஸ் போட்டு 500Dன்னு இருக்கும் சரிங்களா? ஆமா. இது பாத்தீங்கன்னா 500D. ஓ அப்புறம் 500 நீங்க டக்டைல் 500D. ப்ராடக்ட். ஓகே ஆமா. சூப்பர் மேம். இப்போ நீங்க வந்து 550 SD வாங்கியிருந்தாலும் ஸ்டார்டிங் ஸ்லாஷஸ் இருக்கும். டாடா டிஸ்கான் கேபிட்டல்ல எழுதியிருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் 4 டைம் ஸ்லாஷஸ் போட்டு கேபிட்டல்ல எஸ்டின்னு இருக்கும். திரும்ப 4 டைம் ஸ்லாஷஸ் போட்டு 550Dன்னு இருக்கும் சரிங்களா? இதுதான் ஒரிஜினல் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாஷஸ் இருக்கும் சரிங்களா? 4 ஸ்லாஷஸ் இருக்கும். அப்புறம் கிளாஸஸ் நீங்க கேபிட்டல்ல ஆ அந்த கிராஸா இருக்கும் இல்லையா? ஒரு கோடு மாதிரி. ஆ ஓகே. அந்த ஸ்லாஷ் ஓ அப்படி இருக்கும் கிளாஸஸ் சரிங்களா? அந்த மாதிரிகள் சொல்றீங்க. ஓகே. ஆமா. அப்புறம் வந்து டாடா டிஸ்கான்னு இருக்கும் சரிங்களா? கேபிட்டல்ல இருக்கும். டாடா டிஸ்கான்னு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் 4 ஸ்லாஷஸ் இருக்கும். அப்புறம் ஓகே. கேபிட்டல்ல எஸ்டின்னு போட்டிருக்கும். எஸ்டி சூப்பர் டக்டைல் சரிங்களா? ஓகே. திரும்பவும் 4 ஸ்லாஷஸ் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா 550Dன்னு இருக்கும் ஓகே. சரிங்களா? இதுதான் பிராண்டிங். பிராண்டிங் பொறுத்த வரைக்கும் 550 SDன்னு வராது, 550Dன்னு தான் வரும் சரிங்களா? ஓகே மேடம். 550Dன்னு தான் வரும். ஆனா Dன்னு தான் வரும். ஆமா. ஓகே மேம். இப்போ எங்களோட ராட் வந்து எப்படி இருக்கு நான் உங்ககிட்டயே வந்து சொல்றேன் மேடம். 10mmனா 10mm ராடு இப்போ முன்னாடி தான் வச்சிருக்கேன். 10mm வந்து போட்டு ஒரு 6 கிளாஸஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து சொல்றீங்க. அதுக்கப்புறமா டாடா டிஸ்கான் இருக்கு. அப்புறமா நீங்க சரி. சொல்ற மாதிரி 4 ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு. 4 சரி. கிளாஸஸ் இருக்கு. அப்புறமா எஸ்டின்னு இருக்கு. அதுக்கப்புறமா 4 கிளாஸஸ் இருக்கு. அப்புறமா 550D. ஆமாங்க மேடம். அப்பனா இது வந்து ஒரு சூப்பர் ஒரிஜினல் ப்ராடக்ட். ஆ ஆமா சூப்பர் டக்டைல் ப்ராடக்ட் தான் மேடம். சூப்பர் டக்டைல் ப்ராடக்ட். ஓகே மேடம். இத டக்டைல் ப்ராடக்ட்னா தனியா வந்து டாடா தனியாவும் டிஸ்கான் தனியாவும் இருக்கும். அதுவும் இதே மாதிரி தான். ஆனா அந்த கிரேட் இருக்குது இல்லையா? அது வந்து 500Dன்னு இருக்கும். அதாவது டக்டைல் ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா எங்ககிட்ட 6mm மட்டும்தான் இருக்கு சரிங்களா? ஓகே. எங்ககிட்ட வந்து வேற சைஸ்ல வந்து 500D கிடையாது. வேற சைஸஸ்ல அதாவது 8, 10, 12, 16, 20, 25 பாத்தீங்கன்னா எங்ககிட்ட 550 SDல இருக்கு. மற்றதெல்லாம் ஒரே மாதிரியா தானே வந்து சொன்னீங்க. ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கிரேடு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதுல வந்து 500Dன்னு இருக்கும். இதுல வந்து 550Dன்னு இருக்கும். அவ்வளவுதான். மத்தது எல்லாமே ஸ்லாஷஸ் இருக்கு. இதுல இருந்து டாடா டிஸ்கான் அப்புறம் ஸ்லாஷஸ் வந்து SD அங்க 500Dன்னு இருக்கும். இங்க Dன்னு இருக்கும். இங்க 550Dன்னு இருக்கும். அவ்வளவுதான் மேடம் டிஃபரெண்ட். ஓகே மேம். இப்போ இதுக்கப்புறம் நீங்க வந்து டிஸ்கான் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஆமா. ஒன்னு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆசியானா வெப்சைட்ல.
அப்படி ஓகே. இல்லைன்னா ஆத்தரைஸ் டீலர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து அவங்க கிட்ட டீடைல்ஸ் நீங்க டைரக்டா போய் விசிட் பண்ணாலும் சரி, ஓகே. அவங்களோட நேமா இருக்கட்டும், அவங்க கான்டாக்ட் நம்பரா இருக்கட்டும் எடுத்துட்டு வந்து வெப்சைட்ல செக் பண்ணிட்டு அவங்க ஆத்தரைஸ்டான்னு பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நீங்க ரிசீவ் ஆகுற ப்ராடக்ட் ட்ரஸ்டடா இருந்தாலோ இல்ல ப்ராடக்ட் டேமேஜ் ஆகி இருந்தாலோ நீங்க வந்து எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். நீங்க இப்ப அன்ஆத்தரைஸ்டு ஆமா. வாங்குனீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் நாங்க அது எடுத்துக்கவே மாட்டோம். இது வந்து அதுதான். எங்க கிட்ட அதுதான் நான் ஐ எம் எக்ஸாக்ட்லி ஃபேஸிங் தட் இஷ்யூ ஒன்லி. அதனால தான் எங்களால கம்ப்ளைண்டே வந்து பண்ண முடியல. கொடுக்க ஏன்னா முடியல. டேக் வந்து ஹாலோகிராம் நீங்க சொன்னீங்க. ஐ மீன் வந்து முன்னாடி கஸ்டமர் கிட்ட வந்து என் தம்பி பேசினாங்க மேம் ஹாலோகிராம் விஷயத்தை சரி. பத்தி. அது வந்து என்னன்னா எங்க ஹாலோகிராம் வந்து பாதி பிரிண்ட் ஆகியோ மீதி பிரிண்ட் ஆகாம வந்தது. அந்த ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா பாதி டேரு அப்புறமா ப்ளஸ் அந்த வந்து இது அந்த கியூஆர் ஸ்டிச்சிங் கோட் சொல்றீங்களா? கியூஆர் அந்த கியூஆர் கோடு அவங்க உங்களோட ஒரு ஆட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட ட்ரஸ்ட்வர்த்திக்காக தான் அந்த டேக் வந்து நாங்க வந்து பிரிண்ட் பண்றோம் வந்து சொல்லி தான் ஒரு ஆடு கமர்ஷியல் ஆடு பார்த்தேன். அந்த டேக் வந்து ஆமாங்க மேடம். அந்த பிரிச்சிருந்ததுன்னா தட் பண்டில் இன்னும் 2 சைடு பண்டிலும் 2 டேக் இருக்கும். அது வந்து பிரிச்சு ஆமாங்க. ஒட்டினாங்கன்னா தெரியும். அப்சல்யூட்லி ஆமாங்க. வந்து தெரியும் சரிங்களா. அது சில பண்டில் வந்து பிரிச்சு ஒட்டி இருந்தது. சில பண்டில் வந்து ப்ராப்பரா இருந்தது. தட்ஸ் வை வந்து அப்படிங்களா? அதுக்காக தான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெய்ஸ் பண்ணான் என் தம்பி. அதுக்கப்புறமா வந்து ட்விட்டர்ல வந்து சம்திங் வந்து டேக் பண்ணி வெதர் இட் இஸ் அ ஒரிஜினல் ப்ராடக்ட் ஆர் நாட் வந்து டேக் பண்ணி அதுக்கப்புறமா வந்து கிளாரிஃபை வந்து பண்ணான். ஓகே வந்து ஒரிஜினல் தான். அதனால தான் மேம் கேட்குறேன். ஆ ஆ இதுக்கு சில வீடியோஸ் வந்து பார்த்தேன் மேம். டாடா டிஸ்கான் 550 எஸ்டின்னு இருக்குது யூடியூப் ஆமாங்க. வீடியோஸில் வந்து. அது ஏன் முன்னாடி வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணதா? ஆமாங்க மேடம். அந்த அந்த கம்பியிலேயே வந்து இருந்துச்சுங்களா ஆமா எஸ்டின்னு ஆமா போட்டு? ஆமா அது சில பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸை வந்து பார்க்கும்போது ஓகே 550 எஸ்டின்னு அங்கே இருக்கு, நம்மளது வந்து எஸ்டி 550 டி இருக்கு. ஸோ டக்டைல் ப்ராடக்டாக வந்து எங்களுக்கு அங்கே தான் டவுட் வந்து ரேஸ் ஆச்சு. ஒரு என்ன அது சொல்றது. பார்த்தீங்கன்னா பழைய டிசைனுங்க. இப்போ டிசைன் வந்து மாத்திட்டே இருப்பாங்க இல்லையா, மாடிஃபை பண்ணுவாங்க இல்லையா. இப்போ முன்னாடி இருந்த எக்ஸிஸ்டிங் மாடல் தான் பார்த்தீங்கன்னா அந்த 550 எஸ்டின்னு போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு எம்போசிங் வந்து எங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 550 எஸ்டி வாங்கினாலும் 550 டின்னு தான் மென்ஷன் ஆயிருக்கும். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா. ஓகே நீங்க வந்து எதுவும் கவலைப்பட வேணாம். இதுக்கப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்றது வந்து ஆத்தரைஸ் டீலரா இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க ஓகே மேம். ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனர் வரும் இல்லையா, ஆ அத வந்து நீங்க கண்டிப்பா ஸ்கேன் பண்ணி பாருங்க. அப்படி அந்த அது ஸ்கேனர் வந்து ஒழுங்கா பிரிண்ட் ஆகலைனாலும் சொல்லுங்க. ஒரு நார்மல் ஸ்கேன் நம்ம வந்து ஃபோனை வந்து ஸ்கேன் பண்ணுவோமே மேம், இல்லைன்னா உங்களோட ஆமாங்க. வெப்சைட்ல ஏதாச்சும் ஸ்கேன் இருக்கா? அப்படிலாம் இல்லைங்க மேடம். நீங்க ஓகே நார்மலா நார்மல். ஸ்கேன் பண்ணி ஓகே ஸ்கேன் பண்ணலாம். ஆமா. ஓகே இதுல மேம். என்னன்னா அந்த ஸ்கேனர் நாங்க ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை ஒர்க் பண்ணி தான். இப்போ நாங்க வந்து ஜென்யூனான ப்ராடக்ட் கொடுக்குறோங்கும் போது அதுக்கு ஒரு ஆத்தரைஸ் இருக்கணும் இல்லையா, எஸ் அதுக்காண்டி அந்த அப்சல்யூட்லி. ஸ்கேனர் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கேனர் வந்து எல்லா ப்ராடக்ட்லயுமே இருக்கணும். அதாவது டிஸ்கவுண்ட் வாங்குறீங்க இல்லையா, அதுல ஆமா. அந்த பட்டன் இருக்கும். அதை நீங்க ஸ்கேன் பண்ணி கண்டிப்பா பார்க்கணும். அப்பதான் வந்து யார் உங்களுக்கு இதை சப்ளை பண்றாங்கன்ற எல்லா டீட்டெயிலுமே வரும். ஓகே சப்போஸ் உங்களுக்கு அந்த கியூஆர் ஸ்கேனர் வந்து பாதியா இருக்கிற மாதிரியோ இல்ல கிளியரா இல்லாத மாதிரியோ நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க டீலர்ட்ட போய் கேட்கலாம். நீங்க ஏன் இப்படி கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒரிஜினலா இருக்குதா இல்லையான்னு நீங்களே ஸ்கேன் பண்ணி சொல்லுங்க. நீங்க டைரக்டா டீலரே போயிட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். அது வந்து கஸ்டமரோட ஒரு ரைட் தான். ஸோ ஓகே உங்களுக்கு மேம். வந்து இந்த சூப்பர். கியூஆர் கியூஆர் கோட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலுமே நீங்க டைரக்டா போய் கேட்கலாம் சரிங்களா. இதுக்கப்புறம் ஓகே நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க, டிஸ்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஆத்தரைஸ் டீலர் செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்றதா இருந்தீங்கன்னா ஆசியானா வெப்சைட்லயே பர்ச்சேஸ் பண்ணுங்க சரிங்களா. ஏன்னா ஓகே. நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. நாங்களுமே எங்க அந்த அப்பா கால் வந்து நான் அந்த விஷயமும் சொன்னேன் மேம். வெப்சைட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிடலாமே, ஏன்னா இந்த மாதிரி வந்து பிரச்சனை வருதுல்ல வந்து கேட்கும்போது வெப்சைட் மேபி டிலே ஆகும்டி. பிசிக்கல் ஷாப்னா வந்து நாளைக்கு காலையிலனா நாளைக்கு காலையிலயே வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து நீடு வந்து உடனே இருக்கிறதுனால வந்து அர்ஜென்சி வந்து அவங்க வேகமா வந்து டெலிவரி வந்து கொடுப்பாங்க. மேபி வெப்சைட் வந்து உடனே டெலிவரி கொடுப்பாங்களா இல்லைன்னா வந்து ஒரு 3 days எடுத்துப்பாங்களா மேம்?
வெப்சைட்ல டிஸ்கானுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம்லைன் வந்து நீங்க பே பண்ணுவீங்க இல்லையா? பே ஆமா. பண்ணதுல இருந்து 24ல இருந்து 72 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு கைக்கு வந்துரும். சப்போஸ் நீங்க வந்து உங்களுக்கு கைக்கு வராத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா எங்க ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆகும். அந்த ஆர்டர் ஐடியை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கைட் பண்ணிடுவாங்க. நீங்க எந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலும் எங்க வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுக்குரிய ரிசால்வேஷன் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அதே மாதிரி சப்போஸ் அந்த இதுலயே நீங்க ஆர்டர் பண்ணும்போதே டீலர் செலக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா? இப்போ நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்க சைட்ல இருந்து. நீங்க செலக்ட் பண்ற டீலரோட லொகேஷனும் உங்களோட லொகேஷனும் மினிமம் பர்ச்சேஸா 40,000மோ 40,000க்கு மேலேயோ பண்ணும்போது 5 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா ஃபுல்லாவே ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா? அதுக்கு வந்து நீங்க டீலரை செலக்ட் பண்ணணும். ஓகே. அந்த ஆர்டர் பண்ணும்போதே உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணும் எல்லாத்தையும் போட்டுட்டு 2 ஆப்ஷன் இருக்கும் பே பண்றதுக்கு. ஒரு ஆப்ஷன் வந்து பே நவ் ஆப்ஷனும் இன்னொன்று வந்து பே பிஃபோர் டிஸ்பேச் ஆப்ஷனும் இருக்கும். இப்போ நீங்க பே நவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலியமாவோ டெபிட் கார்டு மூலியமாவோ நெட் பேங்கிங்காவோ எப்போனாலும் இன்ஸ்டன்டா பே பண்ற மாதிரி இருக்கும். பே பிஃபோர் டிஸ்பேச் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும் உங்க ப்ரொஃபைல் பேஜுக்கு இமெயிலுக்குலாம் சென்ட் ஆகும். அந்த லிங்கோட வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா 7 டேஸ் மட்டும்தான் இருக்கும். 7 டேஸ்க்குள்ள உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ அப்போ நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா பே பண்ணதுல இருந்து 24ல இருந்து 72 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ரீச் ஆயிடும் சரிங்களா? நீங்க வந்து டீலரை செலக்ட் பண்ணீங்கன்னா டைரக்டா நீங்க டீலர்கிட்ட கூட இன்னும் எங்க பொருள் வரலையே நீங்க கேட்டுக்கலாம். ஓகே மேம். மேம் இன்னொரு ஒரு டவுட் மேம். பீஸ் இப்போ டாடா டெஸ்கான பீஸ் கணக்குல வந்து வெப்சைட் வந்து டெய்லி மாறுதுல்ல மேம். அதே போல வாங்கும்போது வந்து பீஸ் கணக்குல தானே வந்து போடுவாங்க. ஒரு கேஜி கணக்குல வந்து கிலோ கணக்குல வந்து சேல் பண்ணுவாங்களா மேம்? இல்லைங்க இது மேடம், எனக்கு பீஸ் கணக்குல தான் இருக்கும். நீங்க ஓகே. வந்து பீஸ் கணக்குல தான் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வெயிட் வேணும்னு நினைச்சாலுமே நான் வெயிட் டீடைல்ஸ் கூட தரேன் பெர் பீஸ் வைஸ். நீங்க அது அது கூட நோட் உங்களோட பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெப்சைட்லயும் வந்து பார்த்துக்கலாம் மேம். அது நான் டெய்லி பார்த்துட்டு ஆமா. தான் இருக்கேன். ஏன்னா நான் 2 டன்ஸ் வந்து நாங்க வாங்கும்போது பீஸ் கணக்குல வந்து அவங்க ரேட் வந்து போடல. ஒரு என்ன சொல்றது, அப்படிங்களா? ஒரு ஒரு 200 அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி தான் வந்து போட்டாங்களே. எங்களுக்கு வந்து என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா, என்னடா அது டாடா டெஸ்கான் பொறுத்தவரைக்கும் பீஸ் கணக்குல தான் வந்து சேல் பண்ணுவாங்க. பட் ஒவ்வொரு ரோட வந்து கம்மி பண்ணும்போது வெதர் இட் இஸ் அ டக்டைல் ப்ராடக்ட்டா அப்பதான் எங்களுக்கு வந்து எனக்கு முக்கியமா அதுல தான் வந்து டவுட்டே வந்தது. ஒருவேளை வந்து நான் அப்படிங்களா? 2 டன்ஸ் வாங்குறதுனால வந்து கம்மி பண்றாங்களா? இல்லன்னா வந்து இட்ஸ் அ டக்டைல் ப்ராடக்ட்டா, சூப்பர் டக்டைல் ப்ராடக்ட்டா அது தெரியாம இருந்தேன். அங்க தான் நான் மெயினா வந்து கொஸ்டினா இருந்தது. அப்படிங்களா? நீங்க டாடா டிஸ்கான் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பெர் பீஸ் வைஸ் தான் ப்ரைஸா இருக்கட்டும் வெயிட்டா இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டை பொறுத்து தான் நாங்க சப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு 10 கம்மி தான் தேவைப்படுங்கும் போது நான் ஒரு பண்டலை கொடுக்க முடியாது இல்லையா? இப்போ ஆமா. அதனால இப்போ நான் 2 பீஸ் டன்ஸ் வைஸ் திரும்பவும் வாங்குனாலும் பீஸ் ரேட் எக்ஸாக்ட் என்ன பீஸ் ரேட் ரேட் தான். அன்னைக்கோ அன்னைக்கு வந்து ஆத்தரைஸ் டீலர் வந்து போடுவாங்க. அதே ரேட்டு தான் குடுக்கணும். ஓகே. அதுதான் மேடம். இப்போ ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல இருக்கும் இல்லையா ஒரு பிரைஸ் பெர் பீஸ் வைஸ் இருக்கும் இல்லையா? எங்க ஓகே. ஆத்தரைஸ் டீலர் அதே பிரைஸ் வச்சு தான் குடுக்கணும். ஓகே மேம். அதுதான் குடுப்பாங்க எங்க ஆத்தரைஸ் டீலருமே. நீங்க அதுலயுமே கொஸ்டின் பண்ணலாம். ஆன்லைன்ல இந்த ரேட்ல இருக்குது. நீங்க ஆஃப்லைன்ல எவ்வளவு குடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சொன்னாலும் நீங்க வந்து சொல்லலாம். நீங்க ஆத்தரைஸ் டீலரா இல்லையா? நீங்க கொஸ்டின் பண்ணலாம் அவங்கள. ஏன்னா ஓகே. உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ற எந்த பொருளா இருந்தாலும் ஒண்ணு வந்து asiana.tatasteel.com பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஆத்தரைஸ் டீலர் நீங்க செக் பண்ண தெரியும் இல்லையா? நீங்க அதுல இருந்து ஆமா. பார்த்து கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஏன்னா ஓகே. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லும்போது அது உங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ் ஆகும். ஆமா. அதுக்காக தான் அதுக்கு சொல்றேன். தான் மேம் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து நான் ஆத்தரைஸ் டீலர் கிட்ட வந்து அட்லீஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் வந்து நான் எங்க அப்பா கிட்ட வந்து முடிவோட சொல்லின்னு இருக்கேன். அதனால தான் வந்து இந்த வெரிஃபிகேஷன் வந்து கால் பண்ணேன் மேடம். ஓகே. தேங்க் யூ உங்களுக்கு ஸோ எந்த மச் மேம். ப்ராடக்ட்டுக்கு வந்து எந்த டவுட் இருந்தாலுமே கேளுங்க. ஆஃபர் பத்தி எந்த டீடைல்ஸ்னாலுமே நீங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்க கண்டிப்பா கைட் ஆஃபர் பண்ணுவோம் என்ன சரிங்களா? மேம் ஆஃபர் வந்து போடுவீங்க? ஏன்னா இப்போ வந்து நாங்க புதுசா வந்து வாங்கும்போது 2 டன்ஸ் வாங்கும்போது சில பேர் வந்து சொல்றாங்க, இந்த கம்பி வளைக்கிறவங்க இருக்காங்கல்ல, ஷர்ட் குடுப்பாங்க, ஆமா. சேஃப்டி ஃபீச்சர் வந்து கிளவுஸ் குடுப்பாங்க. இன்னும் அவங்க சொல்லும்போது தான் ஓகே இதெல்லாம் குடுப்பாங்களா? எனக்கு வந்து கொஞ்சம் வந்து சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஏன்னா அந்த அந்த பிராண்ட் மாதிரி இருக்குல்ல, இப்போ இன்ட்ரோலா இப்போ நான் சில எங்க பக்கத்து சைட்டுலாம் வந்து பார்ப்பேன். அவங்க ஷர்ட் வேர் பண்ணும்போது இன்ட்ரோலா அந்த பிராண்ட் நேமு
ஷர்ட்டோட ஆமாங்க. பிராண்ட் நேம். மேபி வந்து நீங்களும் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்களா? இல்லைன்னா எங்களுக்கு அது அது பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்க வெப்சைட் இல்ல மேம். இல்லைன்னா இருந்திருந்தா நாங்க அப்படிங்களா? வந்து அதுல வந்து கிளாரிஃபை வந்து ஆயிருக்கும். ஓகே. இப்போ நீங்க வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து இவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா கஸ்டமருக்கு இவ்வளோக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது அந்த மாதிரி மாதிரி வந்து ஒரு ஒரு இருக்குது இருக்குதா மேம்? எங்க? ஏன்னா வந்து இருக்குதுங்க. ஆனா வெப்சைட் சொல்லுங்க போய் சொல்லுங்க. வந்து பார்க்கும்போது எங்க அப்படியே வந்து கோ த்ரூ ரீட் அபவுட் அஸ் வந்து ரீட் பண்ணும்போது எதுவுமே வந்து என்ன கண்ணுல வந்து பார்க்கல மேம். ஐ மீன் வந்து அந்த உங்களோட ஸ்டேட்மெண்ட் உங்களோட டாடா டிஸ்கவுண்ட் பத்தி வந்து படிக்கும்போது ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸு ப்ளஸ் வந்து இதுதான் இருந்தது தவிர்த்து இந்த மாதிரி வந்து காம்ப்ளிமெண்ட்ஸா அந்த மாதிரி வந்து எதுவுமே நான் கண்ணுல பார்க்கல உங்களோட அது வந்து வெப்சைட்ல. பாத்தீங்கன்னா பர்ச்சேசிங் வெப்சைட் சரிங்களா? பர்ச்சேசிங் வெப்சைட் அதுக்காக தான் ஓகே. ஹெல்ப் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓகே. நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு ஆஃபர்ஸ் இருக்கும். அது இப்போ போயிட்டு இருக்கிற மந்த் வந்து சேஞ்ச் ஓகே. ஆயிட்டே இருக்கும் அந்த ஆஃபர்ஸ். அது பர்ச்சேஸ் பண்ணும்போது கரெக்டா இருக்கிறப்போ நீங்க வந்து 4 மெட்ரிக் டன்னோ இல்ல 4 மெட்ரிக் டன்க்கு மேலேயோ வந்து பண்ணும்போது எங்ககிட்ட ஒரு ஆஃபர் ஒன்று இருக்கு சரிங்களா? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து மெயில்ல வந்துரும். கோல்டன் ஹோம் கன்சியூமர் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு சரிங்களா? நீங்க ஓகே. மினிமம் பர்ச்சேஸா 4 மெட்ரிக் டன் பண்ணாலோ இல்ல 4 மெட்ரிக் டன் 8 மெட்ரிக் டன் 12 மெட்ரிக் டன் 16 மெட்ரிக் டன் வரைக்கும் எங்ககிட்ட ஆஃபர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க மினிமமா 4 மெட்ரிக் டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அப்படி இல்லை நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னு கன்ஃபார்ம் ஆகும்போது நீங்க எங்களுக்கு கால் பண்ணாலோ நாங்க ஒரு வெப்சைட் கைட் பண்ணுவோம் சரிங்களா? அதுல போயிட்டு நீங்க ரெடீம் பண்ணிக்கலாம். 4 ஓகே. மெட்ரிக் டன் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்லரி செட்டும் இல்லைன்னா ப்ரீமியம் கார்டனிங் கிட் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க 8 மெட்ரிக் டன் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்லரி செட்டும் இல்ல ப்ரீமியம் கார்டனிங் கிட் ஆர் பர்சனலைஸ் மெட்டல் நேம் பிளேட் இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்று நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 12 மெட்ரிக் டன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்லரி செட் ப்ரீமியம் கார்டனிங் கிட் பர்சனலைஸ் நேம் பிளேட் அமெரிக்கன் டூரிஸ்ட் கேபின் லக்கேஜ் இந்த நாலு இதில் நீங்கள் எதுனாலும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 16 மெட்ரிக் டன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்லரி செட் ஆர் ப்ரீமியம் கார்டனிங் கிட் ஆர் பர்சனலைஸ் மெட்டல் நேம் பிளேட் ஆர் அமெரிக்கன் டூரிஸ்ட் கேபின் லக்கேஜ் ஆர் அமெரிக்கன் டூரிஸ்ட் மீடியம் சைஸ் லக்கேஜ் இந்த 5 இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆஃபர்ஸ் தான் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹோம் கன்சியூமர் ஆஃபர். இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். மினிமமா வந்து 4 மெட்ரிக் டன் தான் லிமிட். நீங்க 4 ஓகே. மெட்ரிக் டன்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க வந்து இதை வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ரெடீம் பண்ணிட்டு உங்களுக்கு 72 ஹவர்ஸ்ல வந்து ட்ராக்கிங் ஐடி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள்ல உங்களுக்கு அந்த கிஃப்ட்டும் வந்துடும். இது பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே. இப்போ இந்த மந்த்துக்கு ஒரு ஆஃபர் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்களா மேடம்? ஆ மேடம், ஒரே ஒரு சின்ன டவுட்டு. இது 4 மெட்ரிக் டன்ஸ் வந்து சொல்றீங்களா? இது வந்து ஸ்டீல் டிஎம்டி பிளஸ் வந்து சிரப்ஸ் அந்த மாதிரி இது டிஸ்கவுண்ட்க்கு மட்டும்தாங்க மேடம். டிஸ்கவுண்ட்க்கு மட்டும்தான். அததான் டாடா டிஸ்கவுண்ட் சிரப்ஸ் வந்து இன்க்ளூட் இல்லையா? இல்லைங்க ஏன்னா மேடம். அந்த அந்த டாடா டிஸ்கவுண்ட் டிஎம்டி ராடுக்கு மட்டும். மட்டும்தான், டிஎம்டிக்கு மட்டும்தான். ஆமா ஓகே. ஆமாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். இது வந்து ஓகே. கிளாரிஃபை பண்றதுக்கு தான். ஏன்னா வந்து இது நாங்க ராடும் வாங்குவோம், சிரப்ஸும் வாங்குவோம்காக சரி சிரப்ஸ் இன்க்ளூட் இல்லையா? அது தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி தான். இது பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பல்க் குவான்டிட்டியா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஓகே. அதுக்கு அப்புறம் வர ஆஃபர் தான் இந்த ஆஃபர். அதுக்கு பேர் ஓகே. கோல்டன் ஹோம் கன்சியூமர் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. அது இப்போ நீங்க கரண்டா நீங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு தனியா ஆன்லைன் ஆஃபர்ஸ் இருக்கு. நான் அதை ஓகே. பத்தி கைட் பண்ணலாங்களா? தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்களா? இல்ல மேம். இப்போ வந்து நாங்க எந்த பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சோம். அது தீர்ந்தா தான் எங்களுக்கு வந்து அடுத்த பர்ச்சேஸ் வந்து நாங்க வந்து கண்டிப்பா பண்ணோம். இல்ல நீங்க வந்து சொல்லுங்க என்ன ஆஃபர் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். அப்படிங்களா? இந்த நான் மந்த்துக்கு வாங்க பாத்தீங்கன்னா ஐ மீன் வந்து நான் முன்னாடியே வந்து சொல்லிட்டேன் மேம். இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஆனா வந்து எனக்கு நீட் இல்ல. இருந்தாலும் வந்து நான் உங்களோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மேடம். நீங்க என்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க இல்ல, விருப்பப்பட்டாலுமே இப்போ நாங்க என்ன கண்டிப்பா கரண்டா உங்களை கைட் ஆஃபர் பண்ணுவோம். ஆஃபர் வந்து போயினுக்கு? இப்போ என்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குதுன்னா நான் சொன்னேன் இல்லையா மினிமம் பர்ச்சேஸா ஆ. 40,000 பண்ணும்போது உங்களோட லொகேஷனும் உங்களோட டீலரோட லொகேஷனும் 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும்போது ஃப்ரீ ஹோம் டெலிவரி கொடுத்துருவாங்க. அது ஓகே. ஒரு ஆஃபர். அப்புறம் வந்து
வெப்சைட்ல ஆன்லைன் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து 40,000மோ 40,000க்கு மேலேயோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது, வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 4% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப் டு 15,000 வரைக்கும் வந்துரும். சரிங்களா? 15,000 வரைக்கும் வந்து ஐ மீன் வந்து வந்துரும். ரெடியூஸ் பண்ணிடுவீங்க. அது ஆமா. மேல பர்ச்சேஸ் 4% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஆமா. ஓகே. ஆன்லைன் 4% டிஸ்கவுண்ட் இருக்கும். 40,000 ஆமா. மேல பர்ச்சேஸ் பண்றவங்க ஒன்லி ஃபார் ஆன்லைன். ஆமா. ஓகே மேம். ஆமா. சூப்பர். இதோட வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா, 2 டிசம்பர்ல இருந்து 31 டிசம்பர் வரைக்கும் இந்த வேலிடிட்டி இருக்கு. இந்த ஆஃபருக்கு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ 4% குடுக்குறாங்க இல்லையா? நெக்ஸ்ட் மந்த் கூட சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா டிஃபரன்ஸான ஓகே. ஆஃபர்ஸ் வந்துட்டே இருக்கும். இதோட கூப்பன் கோட் நேம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் 2024 இருக்கும். CHRISTMAS 2024 இருக்கும். இது வந்து 2 பேமெண்ட் ஆப்ஷனுக்குமே இருக்கும். பே நவ் ஆப்ஷனுக்கும் பொருந்தும், பே பிஃபோர் டிஸ்பேச் ஆப்ஷனுக்கும் பொருந்தும். இதோட வந்து ஒன்லி லாகின் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான். இதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 15,000 வரைக்கும் மட்டும்தான். உங்களுக்கு இதுக்கப்புறமும் 15,000க்கு மேல தேவைன்னா நீங்க வேற ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வச்சு கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபரை யூஸ் பண்றதுக்காக. ஓகே. சரிங்களா? ஒரே ஒரு டவுட் ஐ- மேம். இது சொல்லுங்க. இந்த ஆஃபர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அலோடா, இல்லைன்னா வந்து அகைன் திரும்ப வந்து ரிட்டர்ன் கஸ்டமர் வருவாங்களா, அவங்களுக்கு வந்து பண்ணலாமா? இப்போ என்னன்னா, இப்போ நீங்க ஒரு கஸ்டமர் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 4% ஒரு தடவை போயிடுச்சு. சரிங்களா? இப்போ 4,000 போயிடுச்சுன்னா மிச்சம் 11,000 இருக்குது இல்லையா? திரும்பி அந்த இதுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்க மேடம். இப்போ நீங்க வந்து அந்த 4% வந்து அந்த 15,000 ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஆஃபர் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஆல்டர்னேட்டிவ் நம்பர் ஆர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க அந்த ஆஃபரை எடுத்துக்கலாம். சரிங்களா? இது Okay. பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் 2024 ஆஃபர். இந்த Okay, ஆஃபர் ma'am. பாத்தீங்கன்னா இந்த மந்த்துக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க இந்த மந்த்ல பர்ச்சேஸ் பண்ணனும்னா இந்த ஆஃபர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு இருக்குதுங்களா? அப்பா கிட்ட இருக்கு மேம். அப்படிங்களா? அதுக்குமே ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது. இப்போ Okay. நீங்க வந்து மினிமம் பர்ச்சேஸா 1.5 லேக்ஸ்க்கு மேல பண்ணும்போது, அதாவது 1,50,000க்கு மேல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு 5,000 ரூபாய் ஃபிளாட் டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். சரிங்களா? Okay. அப்புறம் Okay. வந்து 1.75 லேக்ஸ், அதாவது மினிமம் பர்ச்சேஸா 75,000 1,75,000 பண்ணும்போது 1,75,000. ஆமா. சொல்லுங்க. உங்களுக்கு வந்து 7,500 ரூபாய் வந்து ஃபிளாட் டிஸ்கவுண்டா கிடைச்சிரும். அப்புறம் 2 லேக்ஸோ இல்ல அபவ் 2 லேக்ஸோ பண்ணும்போது உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்கவுண்டா 10,000 ரூபாய் கிடைச்சிரும். இதோட கூப்பன் கோட் பாத்தீங்கன்னா இப்போ 1.5 லேக்ஸ் இருக்குது இல்லையா, அதோட கூப்பன் கோட் வந்து ICICI DEC 5K. அப்புறம் Okay, ma'am. மினிமம் பர்ச்சேஸா 1.75 லேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குரிய கூப்பன் கோட் ICICI DEC 7.5K. அண்ட் 2 Okay. லேக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ICICI DEC 10K. இதுதான் வந்து கூப்பன் கோட் ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டுக்கு. இது Okay, வந்து ma'am. ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு வச்சு பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் இந்த ஆஃபரை வந்து அப்ளிகபிள் பண்ண முடியும். சரிங்களா? Okay, ma'am. இது வந்து இதுதான் இப்போ எல்லாமே கேப்ஸா மேம்? ஆமாங்க மேடம், Okay, எல்லாமே super. கேப்சூல் தான். Okay, இப்போ ma'am. நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போதுமே வந்து அந்த ஆஃபரை செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லா ஆஃபர்ஸ் கூப்பன் கோட்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த ஆஃபர் கூப்பன் கோட் நாங்கள் ஏன் ப்ரொவைட் பண்ணுறோம்னா, நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த கூப்பன் கோட் தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அதனால தான் நாங்களே வந்து கூப்பன் கோட் நாங்கள் சொல்கிறோம். இதுவுமே அந்த ரெஃபரன்ஸ்க்காக தான். அந்த இதில் ஃபுல்லாகவே எல்லா டீட்டெயில்ஸோட இருக்கும், வெப்சைட்லேயுமே இருக்கும். Okay. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஏதாச்சும் இந்த ஆஃபர்ஸ் கூப்பன் கோடு வந்து நீங்க கஸ்டமர் இப்போ வந்து கஸ்டமர் கேர் உங்ககிட்ட வந்து பேசி வந்து தெரிஞ்சுக்கிறேன் மேம். நம்ம பர்ச்சேஸ் வெப்சைட்லேயுமே பண்ண அவைலபிள் இருக்கும். ஓகே, சூப்பர் மேம். இருக்கும். ஆமாங்க. இதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆத்தரைஸ் டீலர்ட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூவுமே வராது. சரிங்களா? ஓகே ஏன்னா மேம். அதுக்கான ஒரு இதையுமே நாங்க எடுத்துக்குவோம். இப்போ நீங்க வந்து அன்ஆத்தரைஸ்ட் வாங்கிட்டு ஃபேக் ப்ராடக்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து கம்பெனி வந்து எந்த ஒரு ஆத்தரைசேஷனும் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. ஓகே மேடம். தேங்க்யூ ஸோ மச் Okay. லட்சுமி மேடம். Okay, madam. ஓகே. டாடா ஸ்டீலை பத்தி வேற ஏதாச்சும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்களா மேடம்? எல்லா டவுட்ஸும் வந்து நான் கிளாரிஃபை உங்ககிட்ட வந்து பண்ணிட்டேன் மேடம். எந்த டவுட்ஸும் இல்லை. ஓகே, வேற தேங்க்யூ. ஏதாச்சும் டாடா ஸ்டீலை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்களா மேடம்? இல்லை மேம், நான் நெக்ஸ்ட் வாட்டி வந்து ஆஃபர்ஸ்க்கு ஐ மீன் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து தேவை. தேங்க்யூ Okay, ஸோ மச் madam. மேம். உங்க காலோட அனுபவத்தை தெரிஞ்சுக்க விரும்புறோம். அதுக்காக உங்க காலை எங்க வாய்ஸ் மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாங்களா, ஃபீட்பேக் பர்பஸ்க்காக? அப்சல்யூட்லி மேம். உங்க வேல்யூபிளான டைமை டாடா ஸ்டீல் கொடுத்ததுக்கு நன்றி மேடம். ஸோ இப்போ வந்து ஆஷான வெப்சைட்டில் இந்த மாதத்துக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க நம்ம வந்து பார்த்துடலாம்.
ஸோ டீல் ஆஃப் த மந்த் இந்த மாதத்துக்கு என்னென்ன ஆஃபர்ஸு டாட்டாலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு. ஸோ டாட்டா பர்வேஷ் நாக் அவுட்டு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போய் வந்து பார்த்தோன்னா ஸோ டாட்டாஸோட ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஐட்டம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 1000 rupees வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. இது எந்த டிஸ்கவுண்ட்டு வந்து வேலிட்னா லாஸ்ட் ஸ்டாக்கு அவங்க வச்சுருக்க வரைக்கும் வந்து வேலிடு. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆஃபர் வந்து நம்ம பார்த்தோன்னா டாட்டா ஸ்ட்ரக்சரா ஆஃபர். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது டிஸ்கவுண்ட் மேக்ஸிமம் எவ்வளோக்கு பண்ணுவாங்கன்னா 30,000 rupees வந்து பெர் கஸ்டமர் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2% டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. இதில் டாட்டா டிஸ்கானோட ப்ராடக்ட் அந்த ரூஃபிங்க்கு வந்து போடுவாங்களா பைப்ஸு, ரவுண்ட் பைப்போ ப்ளஸ் வந்து ஸ்கொயர் பைப்போ வந்து போடுவாங்களா அதில் ஃப்ளாட் 2% ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃபர் வந்து நம்ம பார்த்தோன்னா ஜாலி குட் ஆஃபர். ஸோ பர் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் 10,000 rupees வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது பர் பர்ச்சேஸ் வந்து நம்ம பண்ணோன்னா 2.5% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வயர் ஆன் இந்த ஃபென்சிங்கு ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸு ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்லி ஃபார் பே நவ் நாட் ஃபார் பே பிஃபோர் டிஸ்பேட்சுக்கு வந்து கொடுக்கல. ஸோ இதில் வந்து இந்த டிஸ்கவுண்ட்டோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா 31 December 2024 வரைக்கும் தான் இந்த மாதத்தோட எண்டு. இதில் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப் டு 10,000 rupees வரைக்கும் வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வந்து போச்சுன்னா நீங்கள் இன்னொரு நம்பர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இதில் நெக்ஸ்ட் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி டூல்ஸ்க்கு 10% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து 10% வந்து கொடுத்துருக்காங்க. இன் மினிமம் ஆஃப் 500 rupees நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பர் ஐட்டம்க்கு கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் 5,000 rupees. ஸோ இந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் ஆன்லைன் மோட் பே நவ் ஆப்ஷனுக்கு மட்டும்தான், நாட் ஃபார் பே பிஃபோர் டிஸ்பேட்ச் ஆப்ஷனுக்கு இல்லை. ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அந்த ஆஃபர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கு ரைட்ஸுக்கு வந்து சொல்கிறாங்க டாட்டா டிஸ்கவுண்டோட வெப்சைட்டுக்கு. ஸோ டாட்டா ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துக்கு இந்த 4 ஆஃபர்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. டிஎம்டி பார் வந்து பொறுத்த வரைக்கும் ஆஃபர்ஸ் வந்து இந்த கஸ்டமர் கேர்கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும்ல, அந்த ஆஃபர்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியல. ஸோ இந்த மாதத்தோட டிஎம்டி பார் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஐசிஐசி கிரெடிட் கார்டு மூலிமா வந்து பண்ணோன்னா இவ்வளோ வந்து ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. கஸ்டமர் கேர் வந்து லக்ஷ்மி மேடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த மாதிரி வந்து பிளாக் வந்து கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து வெப்சைட்குள்ளே போய் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து அந்த டைம் வந்து பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கும் வந்து தெரியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாட்டா டிஸ்கவுண்டில் வந்து வெப்சைட்டு வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா. இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்டிரப்ஸோட டைமென்ஷன் வந்து கணக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து நம்ம சொல்லும் போது ஒரு இன்ச்சஸ் கணக்கில் வந்து சொல்லுவோம். 7க்கு 4 இல்லைன்னா 9க்கு 9 ரிங்கு வந்து சொல்லுவோம். இன்ச்சஸ் கணக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வந்து இன்ச்சஸ் கணக்கில் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா ஆஸ் அ யூசர் வந்து நம்ம அவங்களோட வெப்சைட் வந்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்டாக இருக்கும். ஸோ டாட்டா வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த 2 விஷயம்தான் வந்து ஆஸ் அ யூஸராக வந்து என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன். See you in the next video. டாடா.